கண்டேன் 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 காதலை கொண்டேன் 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 ஆவலை பட்டின் சுகம் வெல்லும் விரல் எட்டின் சுகம் சொல்லும் குரல் எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே. ரொம்ப சந்தோஷங்க. உங்க விருந்து எங்களுக்கு மனசுக்கு நிறைவா இருந்தது. மறு வீட்டு விருந்துக்கு வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. என்ன உண்மையாலக்கா, இதெல்லாம் ஒரு விருந்தா? நீங்க குடிக்கிறத காட்டிலும் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லக்கா. அட என்ன கௌரி இப்படி சொல்லிட்டேன்? நாங்க எத்தனை பேர் வந்திருக்கோம்? ஒவ்வொன்னு பார்த்து பார்த்து முகம் சொல்லிக்காம இங்க இந்த 3 நாளும் எப்படி நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. நாங்க சத்தியமா இதை எதிர்பார்க்கவே இல்லை. மறு வீடுனா பொண்ணு மாப்பிள்ளையை மட்டும் தான் அனுப்புவோம்னு நினைச்சோம். ஆனா நீங்க எங்க குடும்பத்தையும் மொத்தமா கூப்பிட்டு மனசார எங்களுக்கு விருந்து பரிமாறி இதோ 3 நாளும் சந்தோஷமா இருக்க வச்சு எங்களை அனுப்பி விடுறீங்க. ரொம்ப சந்தோஷம் கௌரி. எனக்கு இது புதுவிதமா தான் இருந்தது. ஆமா, உண்மையா சொன்ன மாதிரி எங்களுக்கு இது உண்மையாக புதுவிதமா தான் இருந்தது. நாங்களும் இந்த 3 நாள் இப்படி ஒரு லைஃப் அனுபவிப்போன்னு சத்தியமா எதிர்பார்க்கலாம். ரொம்பவே டிஃப்ரெண்டா இருந்தது. தேங்க்யூ தங்கச்சி. இதை விட உங்களுக்கு வேற என்ன வேணும்? வேதாவே அவவாயால சந்தோஷமா இருந்து சொல்லிட்டாரு. இதை விட உங்களுக்கு வேற என்ன வேணும்? ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். வேதாமாவே அவங்க வாயால எங்க வீட்டை ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருந்து சொன்னாங்க. பாத்தீங்களா, எங்களுக்கு மனசுக்கு நிறைவா இருக்கு. வேதாம்மா, நீங்க எங்க வீட்டுக்குலாம் வருவீங்களான்னு தெரியாம, ஆனா இந்த 3 நாள் வந்து ரொம்ப சந்தோஷமா மனசு போனாம இருந்தீங்களே, அது எங்களுக்கு போதுமா. இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான்மா. இங்க என்ன குறை இருக்கு? எந்த குறையும் இல்லை, மனசுக்கு நிறைவா தான் இருந்தது. 3 நாள் போனதே தெரியல, சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. சரி சரி கௌரி, இப்படியே பேசிட்டு இருந்தா நேரம் ஆயிடும் கௌரி. வீட்டுக்கு போகணும், அங்க வேலைங்களாம் நிறைய இருக்கு. சரி கௌரி, நாங்க கிளம்புறோம். சம்மந்தி, என்ன ஒரு வார்த்தை கூட பேசாம இருக்கீங்க? சம்மந்தி சொல்லுங்க சம்மந்தி. கங்கா, இப்ப எதுக்கு இப்படி மூஞ்சி வச்சுட்டு இருக்க? சிரிச்சபடி அவங்களை வழி அனுப்பணும்ல. இங்க பாரு கங்கா, நம்ம பொண்ணை பெற்றுட்டா அடுத்த வீட்டுக்கு போய் தான் ஆகும். அதுக்காக வருத்தப்பட்டா எப்படி? அவன் எங்க இருக்கான்? இங்க என் வீட்டு பக்கத்துல தானே இருக்கான். எப்ப நினைச்சாலும் போய் பாத்துக்கலாம். இதுக்கு எதுக்கு வருத்தப்பட்டு இருக்கேன்? இல்லக்கா, இது வரைக்கும் அம்மா லீவு நாள்ல கூட இங்க வந்து இருந்தது இல்ல. உனக்கு தெரியும்ல, என்னை விட்டுட்டு இருக்கவே மாட்டா. ஆனா இப்போ இதோட என் பக்கத்துல இருக்க மாட்டான்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்குக்கா. புரியுது கங்கா, அதுக்காக பொண்ணை பெற்றுட்டு நம்ம பொண்ணு நம்ம வீட்டோட இருக்கணும்னு நினைக்க முடியுமா? இதெல்லாம் நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இங்க பாரு, சம்மந்திலாம் நிக்கிறாங்களே, அவங்க முன்னாடி இப்படி வருத்தப்பட்டு நின்றுட்டு இருந்தா அவங்க என்ன நினைப்பாங்க? கண்ணை துடைச்சிக்கிட்டு அவங்கள நல்லபடியா வழி அனுப்பி வை. அங்க பாரு, நீ இப்படி இருக்கேன்னு சஹானாவும் எப்படி இருக்கா பாரு. இங்க பாரு, அவள ஆரம்பிச்சா அது ரொம்ப கஷ்டம். நல்லபடியா அவளை புருஷ வீட்டுக்கு வழி அனுப்பி வை. அவளுக்கு நல்லபடியா புகுந்த வீட்டுக்கு போகணும்ல. இப்படியெல்லாம் முகத்தை தொங்க போட்டுன்னு இருக்காத. சிரிச்சபடி அவளை நல்லபடியா வீட்டுக்கு அனுப்புமா. சம்மந்தி சொல்லுங்க சம்மந்தி. நீங்க பாருங்க சம்மந்தி, வருத்தப்படாதீங்க. நீங்க எப்ப நினைச்சாலும் உங்க பொண்ணை தாராளமா வந்து பார்க்கலாம். அவளும் உங்க வீட்டுக்கு வரணுமா, ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க. எப்பனாலும் என் மருமகளை உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். கவலையே படாதீங்க. உங்க பொண்ணு உங்க வீட்டை விட்டு வந்துட்டானேன்னு வருத்தப்படாதீங்க. என் வீட்டு மகாலட்சுமி இப்போ என் வீட்டுக்கு வர போறான். சந்தோஷமா நீங்க தான் வழி அனுப்பி வைக்கணும். புரியுது சம்மந்தி. அது ஒன்றும் இல்லை, அது சின்னதாக ஒரு வருத்தம், அவ்வளோதான். மற்றபடி எதுவும் இல்லை, கவலைப்படாதீங்க. உண்மையால் பற்றி உங்களுக்கு தெரியாதா என்ன? சொன்னதை கேட்டீங்களா? நீங்கள் எப்போ வேணாலும் உங்கள் பொண்ணை பார்க்கணும்னு நினச்சா தாராளமாக வீட்டுக்கு போகலாம். இல்லையா, உங்கள் பொண்ணு உங்கள் வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களா? ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லுங்கள், இனியன் உடனே கூட்டிகிட்டு வருவான். இதுக்கெல்லாம் நினச்சி வருத்தப்பட்டு இருக்காதீங்க. பொண்ணை பெற்றா கொஞ்சம் கஷ்டம்தான், எனக்கும் புரியுது. நாங்கள் பொண்ணை பெற்று எடுக்கலனாலும் இந்த கஷ்டம் என்னன்னு எங்களுக்கும் தெரியும். இதுக்கெல்லாம் வருத்தப்பட்டு இருக்காதீங்க. இங்கே பாருங்க, நீங்கள் ஃபீல் பண்ணால் அவளும் ஃபீல் பண்ணுவாள். அவளை சமாதானப்படுத்தி அனுப்பி வைங்க. குடும்பமா சேர்ந்து நாடகம் நடிக்க ஆரம்பிச்சுட்டாளுங்க. இந்த நாடகம் எப்போ முடியும்னு தெரியலையே. ஐயோ, இல்லாத வித்தெல்லாம் காமிச்சிட்டு இருக்காளுங்க. என்னமோ இப்போதான் சென்டிமெண்ட் சீனை ஓட்டிட்டு இருக்காளுங்க. என்ன பொண்ணுன்னு பெத்தா கல்யாணத்தை பண்ணி கொடுத்து தானே ஆகணும். இதுக்கு என்னமோ உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்காளுங்க. இவளுங்க என்ன மாதிரி பொம்பளைங்களோ. சரி கிளம்புற வரைக்கும் வாயை முடிக்க அமைதியாது. இங்க வந்ததுல இருந்து நீ நிறைய பேசிட்ட. சரி, அடுத்தவங்க முன்னாடி உன்னை அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னா வாயை மூடிட்டு இருக்கேன். வீட்டுக்கு வா, வந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு இருக்கு. இப்ப நான் என்ன பேசிட்டேன்? வாயை திறக்க கூடாதுங்கிறீங்க, எதுவுமே சொல்லக்கூடாதுங்கிறீங்க. என்ன அவளுங்க இப்ப நடிச்சிட்டு இருக்காளுங்களே, இந்த நடிப்பை உட்காந்து பார்க்கணுமா? நீங்க வேணா பாருங்க, இந்த நடிப்பெல்லாம் என்னால பார்க்க முடியாது. பாப்பா குடும்பமும் சேர்ந்து நடிச்சிட்டு இருக்காளுங்க. என்ன நடிப்பு இவளுங்க? நடிச்சுதான் உண்மையால கை கொலை போட்டுட்டாளுங்க. உண்மையால கை கொலை போட்டுக்கிட்டு இந்த இனியன் மாப்பிளையும் கல்யாணம் பண்ணிட்டாளுங்க. அம்மா, இந்த நடிப்பெல்லாம் எங்களுக்கு வர மாட்டேங்குது. இந்த நடிப்பு எனக்கு வந்திருந்தா எப்பயும் ஏன் பொண்ணு அந்த வீட்டுக்கு மருமகளை அனுப்பியிருப்பேனே. எங்களுக்கு இந்த மாதிரி நடிப்பெல்லாம் வராதுங்க. வாயிலமே இந்த தீர் கொடுக்கும். கொஞ்சம் நேரம் வாயை மூடிட்டு இங்க பாரு, அவங்க முன்னாடி உன்னை அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு பார்த்துட்டு இருக்கான்.
என் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. அமைதியா இரு. அம்மா இப்ப எதுக்கு ஏதாவது பேசிட்டே இருக்கேன் ஏண்டி இப்ப நீ புதுசா ஆரம்பிச்சுக்கிட்டியா இவ்வளவு நாள் என் பக்கம் இருந்த இப்ப உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே என்னமோ நீ புதுசா இவங்களோட சேர்ந்துக்கிட்ட அம்மா அக்கா கேட்கறதுல என்னமா தப்பு இருக்கு அவங்க நமக்கு என்னமா குறை வச்சாங்க இந்த 3 நாளும் நம்மளை எப்படி பார்த்துக்கிட்டாங்க தெரியுமா டீ வேணுமா காஃபி வேணுமா இது வேணுமா அது வேணுமான்னு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருந்தாங்க உனக்கு என்னமா குறை ஆனா நீ இந்த 3 நாள் அவங்கள எவ்வளவு குறை சொல்லிட்ட இப்போவாது கொஞ்சம் வாய மூடம்மா கிளம்புற நேரத்துலயாவது இப்பவும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்க அம்மா நீ உன் பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது வருத்தமே பட மாட்டியா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே போங்கன்னு சொல்லி வழி அனுப்பிடுவியாம்மா நீயும் வருத்தப்படுவதானே என்னம்மா அவ சொல்றது கரெக்ட் தானே எங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது நீ வருத்தமே பட மாட்டியா அப்போ உன்னை பார்த்து யாராவது நடிக்கிறேன்னு சொன்னா உனக்கு எப்படி கோவம் வரும் அப்படிதானே இருக்கும் இவங்களுக்கும் கொஞ்ச நேரம் வாய மூடிக்கிறமா நீங்களும் நான் பெற்றதுங்களான்னு எனக்கு சந்தேகமா வந்துருச்சு இவ்வளவு நாள் நீ தான் சரியா இருந்த இப்போ உன்னையும் மாத்திட்டாங்களா கடவுளே வீட்டுக்கு வாங்க உங்க 2 பேருக்கு இருக்கு 2 பேரும் எனக்கே புத்திமதி சொல்றீங்களோ வீட்டுக்கு வாங்கடி உங்களுக்கு இருக்கு கூடவே வாயம்மா அம்மா அம்மா எப்படிமா உங்க கூட வருவான் அம்மா உங்க அப்பா பார்க்க வேணும் உங்க கூட வந்துட்டா உங்க அப்பாவை யார் பாக்குறது வீட்டை யார் பாக்குறது தோட்டத்தொடவெல்லாம் யார் பாக்குறது இல்ல தெரியுமா அம்மா என் கூட வந்து கொஞ்ச நாள் இருக்கலாம்ல அப்புறமா வந்து அப்பாவை பார்க்கலாம்ல இல்ல அம்மா அதெல்லாம் சரியா வராதுமா நான் அப்பப்ப உன்னை வந்து பாக்குறேன்னு வருத்தப்படாத நீ தான் உங்க வீட்டை நல்லபடியா பாத்துக்கணும் உங்க அத்தை மாமா சின்ன அத்தை மாமா அப்புறம் உங்க புருஷன் சின்ன மாப்பிள்ளன்னு எல்லாரையும் நல்லபடியா பாத்துக்கணும் சரியா எந்த கெட்ட பேரும் எங்களுக்கு வாங்கி கொடுத்துடக்கூடாது நல்ல பொண்ணா இருக்கணும் அம்முவான்னு நல்ல பொண்ணா பேர் எடுக்கணும் புரியுதாம்மா என்ன அம்மு சொன்னதுலாம் புரியுதா நல்ல பொண்ணா இருக்கணும் சும்மாலாம் அங்கே போய் அழுதுட்டு இருக்கக்கூடாது அத்தை என்ன வேலை சொன்னாலும் கரெக்டாக செய்யணும் எதுவும் பண்ண மாட்டேன்னா யாரையும் எடுத்தறிஞ்சு பேசக்கூடாது அம்மா உன்னை அப்படி வளர்க்கல தெரியும்ல இல்லைம்மா அப்படிலாம் எதுவும் சொல்ல மாட்டேம்மா யார் என்ன சொன்னாலும் எல்லா வேலையும் செய்வேம்மா அது சரி என் வீட்டு மருமகளை யார் என்ன வேலை செய்ய சொல்ல போகிறாங்க என் வீட்டு மகாராணி அவ என் வீட்டு மகாராணியை நாங்கள் உட்கார வச்சு அழகு பார்ப்போம் அவளாம் எந்த வீட்டு வேலையும் செய்ய வேணும் நீங்கள் மகாராணியை அனுப்பி விடுங்க எங்கள் வீட்டு மகாலட்சுமி நாங்கள் சீக்கிரம் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படி இல்லை சம்மந்தி இருந்தாலும் சம்மந்தி நீங்கள் வருத்தப்படாதீங்க அவளை நல்லபடியாக ஏதாவது சொல்லி சமாதானப்படுத்தி அனுப்பி விடுங்க நல்லபடியாக இருந்துக்கணும் சரியா மாப்பிள்ளையும் நல்லபடியாக பார்த்துக்கணும் மாப்பிள்ள அத்தை நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. கவலைப்படாதீங்க. நேற்று வரைக்கும் உங்க பொண்ணு, இனிமே இவன் என் பொண்டாட்டி, எங்க வீட்டு மருமகம். என் பொண்டாட்டியை நான் எப்படி பார்த்துக்கணுமோ நல்லபடியா பார்த்துப்பேன். நீங்க சந்தோஷப்படுற அளவுக்கு என் பொண்டாட்டியை ரொம்ப சந்தோஷமா பார்த்துப்பேன். கவலைப்படாம இருங்க அத்தை. தெரியும் மாப்பிள்ள நீங்க அது சொல்லணுமா என்ன இதோ நாங்க தான் கண் கூட பார்த்துட்டு இருக்கோமே எங்க பொண்ணு வந்து ஒரு 3-4 நாள்லயே நீங்க அவளை எந்த அளவுக்கு பாத்துக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அதை விட சம்மந்தி அம்மா என் பொண்ணை நடக்க விடாம கூட பாத்துக்கிறாங்களே இதெல்லாம் நாங்க எதிர்பார்க்காத ஒண்ணு. என் பொண்ணுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையன்னு நாங்க சத்தியமா எதிர்பார்க்கல. சம்மந்தி உங்களுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நீங்களா தான் தேடி வந்து என் பொண்ணை பார்த்து எந்த வசதி வாய்ப்பு இல்லைனாலும் பரவாயில்லன்னு என் பொண்ணை உங்க வீட்டு மருமகளா ஏத்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சம்மந்தி. சம்மந்தி இப்ப எதுக்கு இதை பத்தி நான் பேசிக்கிட்டேன்? நீங்க உங்க பொண்ணை சமாதானப்படுத்தி அனுப்பி விடுங்க. வீட்டுக்கு நேரம் ஆகுது சம்மந்தி. என் மகாலட்சுமியை நாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்ல. இந்த நீ இப்ப அனுப்பி விட்டுறேன். அம்மு மாப்பிள்ள ஒரு நிமிஷம். அக்கா நீயே கொடுக்கா. அட பொண்ணுக்கு அம்மா நீ தாண்டி. எல்லா இடத்துலயும் நானே முன்ன நின்று எல்லாத்தையும் பண்ண முடியாது. நீ கொடு, எல்லாமே நான் பார்த்துட்டேன். இப்ப இதை நீயே கொடு. உன் கையால உன் மாப்பிள்ளைக்கும் உன் பொண்ணுக்கும் இதை கொடுத்து விடு. இல்லக்கா ஏன் வீட்டுக்கு பெரியவங்க நீதான், நீயே கொடுக்கா. கங்கா எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க, இப்ப நின்றுட்டு பேசிட்டு இருக்க வேணாம். நம்ம இந்த தட்டை முதல்ல வாங்கி மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் கொடு கொடு. சரிக்கா கொடுக்கா. இப்படியே உருன்னு வாங்காத, கொஞ்சம் சிரிச்ச முகமா வாங்கி அவங்க கிட்ட சிரிச்ச முகமா கொடுத்து விடு. இந்த பார்த்து அம்மு எப்படி இருக்கா பாரு, சிரிச்ச முகமா கொடுத்து விடுமா. சரிக்கா. மாப்பிள்ள இல்லைங்க இதை வாங்கிக்கோங்க. மறு வீட்டு சீரை நாங்கள் இன்னும் நல்லா பெருசாக தான் செய்யணும். ஆனால் அம்மாவால் இப்போதைக்கு இதாம முடியும். போக போக அம்மா ஏதாவது கண்டிப்பா பண்றேன் சரியா. இந்தம்மா. அத்தை இப்ப யார் உங்ககிட்ட இதெல்லாம் கேட்டது? எதுக்கு இப்ப நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு இந்த 3 நாள் நீங்க விருந்து வச்சது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதை விட வேற என்ன வேணும் எங்களுக்கு பெருசா சொல்லுங்க. இந்த சந்தோஷமே போதும் அத்தை. அதானே பாத்தீங்களா உங்க வீட்டு மாப்பிளையே சொல்லிட்டான். இதை விட எங்களுக்கு வேற என்ன சந்தோஷம் வேணும்? சும்மா சீரு வருஷம் அது இதுன்னுட்டு என்ன கௌரி இதெல்லாம் நீ சொல்ல மாட்டியா? மேலக்கா அப்படி இல்லை, இதெல்லாம் சில பல முறைகள், இதெல்லாம் நம்ம செஞ்சுதான் ஆகணும். நீங்க வேணான்னு சொன்னாலும் நாங்க செஞ்சுதான் ஆகணும். எங்க மன திருப்திக்காக நாங்க செய்யறோம்க்கா, ஏத்துக்கோங்கக்கா. ஆரம்பிச்சுட்டாலுங்களா? அந்த ஒரு தட்டுல ஒரு வேஷ்டி ஒரு புடவை 4 பழம் இருக்கு. இதுக்கு பேரு மறு வீட்டு சீர்வரிசையாமா.
இதை என்னமோ அவ வீட்டுல இருந்து மொத்தத்தையும் அள்ளி தூக்கி கொடுக்கற மாதிரி அப்படி பாவலா பண்றாளுங்க. அட 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 அட. என்னடா வித்த இவளுங்களுக்கு. இது நம்ம சும்மா விடக்கூடாது, ஏதாவது பண்ணி கொளுத்தி விடணும். இதோ இப்ப கொளுத்தி விடுறேன். உங்களுக்கு சீர்வரிசைனா என்னன்னு தெரியுமா, இல்ல அதுக்கு அர்த்தம் தான் என்னன்னு தெரியுமா? சீர்வரிசைங்கிறது முதல்ல 5 தட்டுல ஆரம்பிச்சு 91 தட்டு வரைக்கும் கூட போகும். என்னமோ ஒரு தட்டுல ஒரு வேட்டியும் ஒரு புடவையும் வச்சு கொடுத்துட்டா அதுக்கு பேர் சீர்வரிசைன்னு பெருசா பேசிக்கிறீங்க. இதை கொடுக்கறதுக்கு இதுக்கு வேற 2 பேரும் அழுகுறீங்க, மாறி மாறி கொஞ்சிக்கிறீங்க. என்னங்க இதெல்லாம்? இல்லைங்க, கண்டிப்பா எங்க பொண்ணுக்கு நாங்க பெருசா செய்வோம். திடீர்னு கல்யாணம் வச்சதுனால எங்களுக்கு கொஞ்சம் வசதி போதல. கண்டிப்பா எங்க பொண்ணுக்கு எல்லாமே செய்வோம். எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு தானே. எங்க வீடு நல்லா படம் எல்லாமே அவளுக்கு தானே, அவளுக்கு தான் கொடுக்க போறோம். இதை விட வேற நாங்க என்ன பெருசா செய்யணும்னு நினைக்கிறீங்க? அத்தை, நாங்களே எதுவும் கேட்கல, நீங்க எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? இனியா, நீ சின்ன பையன், உனக்கு எதுவும் தெரியாது. முறைகள்னா அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கரெக்டா பண்ணணும். சும்மா ஒரு தட்டை நீட்டிட்டு நாங்களும் மாதிரி வீட்டு சீர் செஞ்சுட்டோன்னு பாவலா காட்டக்கூடாது, பாத்துக்க. வாய மூட்டியா இல்லையா? நீ பாருடி, இவங்க மத்தியில என்கிட்ட உதவ வாங்காத. பொறுமையா இருக்கிற என்னன்னு பார்த்து நீ பாட்ட தலைக்கு மேல ஏறி உட்காராத. என் பொறுமையை எப்ப வேணாலும் நான் இழந்துடுவேன், பார்த்துக்க. என் பொறுமையை இழந்து இங்கே தூக்கி தொங்க விட்டுட்டு போயிடுவேன். கொஞ்ச நேரம் அமைதியா இருமா. அவங்க ஏதோ பண்ணிட்டு போறாங்க, விடுமா. அவங்களால முடிஞ்சது அவங்க பண்றாங்க. அதையும் ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கா? அம்மா, உனக்கு ஒரு 2 பொண்ணுங்க இருக்கும், தேவையில்லாம வாய் விடாதம்மா. எங்க 2 பேர் வாழ்க்கையும் உன்னோட வார்த்தையில தான் இருக்கு. இப்படியெல்லாம் அனாவசியமா இன்னொரு பொண்ணு வார்த்தையால கொள்ளாத. அவங்களும் உன்ன மாதிரி தானேம்மா. என்ன நீ மட்டும் எங்களுக்கு என்ன சீர்வரிசையை தூக்கி கொடுத்துருவியா என்ன? நம்ம வீட்லயும் எதுவும் இல்லை தெரியும்ல. என்கிட்ட மட்டும் வாய்க்கிலேயே பேசுங்க. ஆனா இங்க செய்யல ஊருக்கும் மண்ணுக்கும் லாய்க்கல நீங்க. இதா அவங்க ஒருத்தி நிக்கிறா பாரு. இப்படியாவது இனி என்ன கல்யாணம் பண்ணுவான்னு பார்த்தா கோட்டை விட்டுட்டு வந்து நின்றுட்டு இருக்கான். இங்க பாரு, அவ கோட்டை விட்டுட்டான். நீ ஏதாவது கோட்டை விட்ட கழுத்தை நெரிச்சு நானே கொண்டுடுவேன், பார்த்துக்க. அந்த வெற்றியை நீ கல்யாணம் பண்ணியே ஆகணும், இல்ல இந்த அம்மாவை வேற மாதிரி பாப்பீங்க, பாத்துக்கோங்க. என்னங்க பிள்ளைங்களை திட்டிட்டு இருக்கா? நான் உன திட்டல, சும்மா தான் பேசிட்டு இருக்கேன். அவங்க முறை என்னங்க, முறைனா என்னன்னு தெரியுமான்னு நான் எடுத்து சொன்னேன். எடுத்து சொல்றது கூட தப்பா என்ன? அண்ணி கொஞ்சம் நிறுத்துங்க. ஏன் சம்மந்தி அவங்க? நானும் எதுவும் கேட்கலாம், எதுக்கு இப்ப நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? அண்ணி கொஞ்சம் அமைதியா இருங்க. கிளம்புறதுக்கு எல்லாரும் ரெடியா இருக்காங்க. தேவையில்லாம பேசி எதுவும் கொட்டையை குழப்பி வைக்காதீங்க. வேதா, சரிம்மா, நான் வாயை திறக்கல போதுமா? நான் வாயை திறந்தாதான் எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கு. உள்ளதை எடுத்து சொன்னா எல்லாருக்கும் ரொம்ப வலிக்குது. என்னத்த சொல்லலாம், இருக்கிறவங்க ஏமாத்திட்டு இருக்காங்க. ஏமாத்தட்டும், நீங்களும் ஏமாறுங்க. ஏமாறுது உங்க தலையெட்டுல இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? ஏமாந்துக்கோங்க. இந்த வேதா இருக்கிற வரைக்கும் என் ஆட்டம் இங்க நடக்காது போல இருக்கு. வேதா, நான் சும்மா இருக்கேன்னு பார்த்துட்டு இருக்கியா? முதல்ல உன்னை அனுப்பி வைக்கிறதுக்கான வழியை பார்க்கணும். சீக்கிரமே அனுப்பி வைக்கிறேன்டி. இத்தனை பேர் மத்தியில என்னைய அதட்டுறா. உன்னை விட வயசுல மூத்தவா, நீ எனக்கு மரியாதை கொடுத்து நடந்துக்கணும். ஆனா என்ன அதட்டி அதட்டி ஒடுக்கி வைக்கிறேன். உன்னை சீக்கிரம் அனுப்பி வைக்கிறதுக்கான வழியை பார்க்கறேன்டி. என்னை பத்தி உனக்கு தெரியாதுல்ல, போக போக புரியும்டி. அத்தா, இது போதும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கிளம்புற வரைக்கும் வாயை மூடிட்டு இருங்க. அடுத்து இவன் வந்துட்டான். பொண்டு பொடிசெல்லாம் நம்மளை மிரட்டுறதுக்கு வந்துருச்சு. இங்க பாரு வெற்றி, நீங்களாம் சின்ன பசங்க, உங்களுக்குலாம் தெரியாது. பெரியவங்க பேசும்போது நீ எதுக்கு கொடுக்கா பேசுற? அண்ணி, வெற்றி சொல்றதுல என்ன தப்பு இருக்க? அவன் சொன்னோம் எல்லாம் சரியா தான் இருக்கும். கௌரி வேதா, நான் வெற்றி எதுவும் தப்பா சொல்லல. அவன் சின்ன பையன்ல, நம்ம பெரியவங்க பேசும்போது எதுக்கு குறுக்க பேசிக்கிட்டு? அதான் அத்தை, நல்ல விஷயத்த சின்னவங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி யாரு வேணாலும் சொல்லலாம். நல்ல விஷயத்த சொல்றதுக்கு வயசு வித்தியாசம் தேவையில்லாத. வெற்றி சொல்றது கரெக்ட் தான். கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டேருமா. இதுக்கு மேலேயும் வேதாத்தை கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்காதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. சரி, நீங்க ஆக வேண்டியதை பாருங்க, நம்ம கிளம்பலாம், நேரம் ஆகுது. இவ அப்படிதான் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பான், நீங்க பாருங்க. நீ ஆக வேண்டியதை பாரு கௌரி. சரிங்க உண்மையாலக்கா. கங்கா, அந்த மாப்பிள்ளைக்கிட்டையும் பொண்ணுக்கிட்டையும் கொடுமா. மாப்பிள்ள சகனா, மாமா வாங்கிப்போம். சரிங்க, கொடுமா. இல்லம்மா, அம்மா சொன்னதுலாம் ஞாபகத்துல இருக்கா? அங்க போய் சமத்து பிள்ளையா இருக்கணும். என்ன நல்ல பொண்ணுன்னு பேர் எடுக்கணும். அத்தை மாமான்னு
எல்லாரையும் நல்லபடியா பத்திரமா பாத்துக்கணும். யார் மனசு கோன்ற மாதிரி நடக்கக்கூடாது, புரியுதா? இல்லம்மா, யார் மனசையும் கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்க மாட்டேம்மா. அதாம்மா, அதான் வேணும். அதாம்மா, பெரியம்மா இங்கதாம்மா இருக்கேன். எப்பனாலும் பெரியம்மா வந்து பாக்குறேன், சரியா? அப்பப்ப அம்மாக்கு ஃபோன் பண்ணி பேசிக்க. சரிங்க பெரியம்மா. போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாமா. பெரியம்மா கிளம்புறேன். அதாம போயிட்டு வரி தங்கும். எங்க போறேன்? இங்க பக்கத்துல தானேம்மா, பெரியம்மா பக்கத்துல தான் இருக்கேன். எப்ப நினைச்சாலும் உன்னை ஓடி வந்து பார்க்கலாம். நீ எப்ப நினைச்சாலும் இங்க வந்துடலாம். அம்மா இங்க அடிக்கடி வருவா, சரியா? சரி பெரியம்மா. சகனா வாமா, இங்க பாரு, அபி டெய்லியும் வீட்டுக்கு வருவான். அபி டெய்லியும் காலையில ஈவினிங்கும் வீட்டுக்கு வந்து தான் வருவாளே. அத்தை கண்டிப்பா அபியா தினமும் அனுப்பி விடுங்க. அபியை பார்த்தாவது இவளுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அதனால நீங்க தினமும் அபியை அனுப்பி விடுங்க. அதுக்கு என்ன மாப்பிள்ள, முன்னாடி மாதிரி பூ எடுத்துட்டு வருவா, நீங்க கவலையே படாதீங்க. காலையிலயும் சாயங்காலமும் கண்டிப்பா பூ எடுத்துட்டு வந்துருவா. ஆமா கௌரி, அபிக்குட்டிய தினமும் வர சொல்லு. முன்னாடிலாம் ஒரு நாள் வராம இருப்பான், இப்பெல்லாம் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. எங்களை பார்க்க வராலும் இல்லையோ, அவ அக்காவை பார்க்க கண்டிப்பா வர சொல்லு. சகனா எங்க கூட கொஞ்சம் செட் ஆகிற வரைக்கும் அப்பப்ப அடிக்கடி அபிய வர சொல்லு. அதுக்கு என்னக்கா, கண்டிப்பா வருவாக்கா. தினமும் பூ கொடுக்க கண்டிப்பா வந்துருவா, நீங்க கவலையே படாதீங்கக்கா. அது போதும் கௌரி. சரி நான் கிளம்புறேன் கௌரி. சம்மந்தி கிளம்புறோம். இனியா மருமகளை கூட்டிட்டு வரா, கிளம்புவோம். சரிங்க அத்தை, கிளம்புறோம். பெரியத்தா கிளம்புறோம். போயிட்டு வரேம்மா. ஓகேங்க, கிளம்புறோம். ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு எந்த குறையும் இல்லாம நல்லபடியா கவனிச்சிட்டீங்க. தேங்க்ஸ். கிளம்புறோம். ஐயோ வேதாம்மா, நீங்க போய் தேங்க்ஸ் அது இதெல்லாம் சொல்லிக்கிறேன். நீங்க வந்ததுக்கு நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணுமே. சரி கிளம்புறோம். குழி கண்ணத்தில் என் ஸ்வர்க்கத்தை நான் கண்டேன் கண்ணே, எனக்கெள்ளும் விரமெத்தைக்குள் என் மொத்தத்தை நான் கொண்டேன் வாழ தொடங்கும் இடம் நீதானே, வானம் முடியும் இடம் நீதானே, ஆற்றை போகும். ஏய் ஏ அபி, அபி என்ன இந்த மாதிரி உம்மன் இருக்கான். கொஞ்சம் சிரிச்சபடிதான் வழி அனுப்பேன். இன்னமும் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ப்ளீஸ் டீச்சர்லாம், நான் கண்டிப்பா ஊருக்கு போக மாட்டேன், போதுமா? நாளாக்கு அவன் தான் சொல்றான்ல, வெற்றி சொன்னா கண்டிப்பா அதை செய்வான். உனக்கு வெற்றி மேல நம்பிக்கை இருக்கலாம். அப்புறம் என்ன? சரி, நம்ம இதோட எப்ப பாப்போம்? நான் எங்கடி போறேன்? 4 தெரு தள்ளி தானே இருக்கு வீடு. நான் எப்ப நினைச்சாலும் ஒண்ணு பார்க்கலாம். எப்ப பார்க்கணும்னு சொல்லு, உடனே பார்ப்போம். இல்ல பார்க்க முடியுமான்னு கேட்டேன், அதான். சரிடி, சரி நாங்க இப்ப வீட்டுக்கு கிளம்புறோம். நம்ம ஈவினிங் மீட் பண்ணலாம். ஈவினிங் எங்க தோட்டத்து பக்கம் வா, சரியா? கண்டிப்பா வா. நான் உன்னை பார்க்கணும், உன்கிட்ட பேசணும். மம்மி கிட்ட ஏதாவது பேசி ஊருக்கு போகாம இருக்க நான் ட்ரை பண்றேன், சரியா? ஈவினிங் மீட் பண்ணலாம். அப்படி ஊருக்கு போற மாதிரி இருந்தாலும் ஃபோன் பண்ணி வெற்றி. எனக்காக நீ ரொம்பலாம் முயற்சி பண்ண வேணாம். அப்படி ஆன்ட்டி கிட்ட உனக்கு ஏதாவது திட்டு விழ போகுது. என்னால நீ யார்கிட்டயும் பேச்சு வாங்க வேணாம். ஊருக்கு போற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, அடிக்கடி ஃபோன் பண்ண. அப்படிலாம் மம்மி எதுவும் சொல்ல மாட்டாங்க, யாரும் என்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க, போதுமா? வருத்தப்படாதடி. எதுவாக இருந்தாலும் நான் உனக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்றேன், சரியா? சரி வெற்றி. டாடி அண்ணா நீ என்ன ஊருக்கு போனா என்ன மறந்துட மாட்டேன்ல? உன்னை நான் மறந்துடுவேன். மறக்கிற மாதிரியான காரியங்களை பண்ணியிருக்கேன். இன்னும் என்னென்னலாம் வச்சு செஞ்சிருக்கேன். தாடி என்ன ஆளாக்கு, உன்னை மறக்க முடியுமா? கவலையே படாத ஆளாக்கு. உன்னை போய் மறப்பனா? என் தங்கச்சிமா நீனு. உன்னை நான் எப்படி மறப்பேன்? எங்க அம்மா என்ன பெற்று வளர்த்து சக்தின்னு அழகா பேர் வச்சு அனுப்புனாங்க. ஆனா நீ 2-3 நாள்ல என் பேரையே மாத்திட்டியே. அப்படிப்பட்ட உன்னை மறக்க முடியுமா? ஆளாக்கு என் தங்கச்சி நான் எப்படி மறப்பேன்? லூசு. அதெல்லாம் மறக்க மாட்டேன். நீ இந்த தாடி என்னன்னு மறக்காம இருந்தா சேதம். அதெல்லாம் ஒண்ணும் மறக்க மாட்டேன். ஏன் தாடி என்னாச்சு? அம்மா கண்ணடி என்ன எங்க? அண்ணன் நாளை காணோம். மாறன் வெளியில வெயிட் பண்றாருமா. நாங்க இப்ப போறப்ப அவரையும் கூட்டிட்டு தான் போகணும். சரி வெற்றி. சரிடி, ஃபீல் பண்ணாத என்ன? கிளம்பட்டுமா? சரி மச்சான், நான் மாறன் கூட இருக்கேன். நீ பேசிட்டு சீக்கிரம் வா. எல்லாரும் கிளம்பிட்டாங்க பாரு. யாரு கண்ணிலே படுற மாதிரி பேசிட்டு இருக்காதீங்கடா. கொஞ்சம் சீக்கிரம் பேசிட்டு வெளியில வா. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் வாடா. எதுவாக இருந்தாலும் ஃபோனில் கூட பேசிக்கோங்க, சரியா? சரிடா. யாராவது ஏதாவது கேட்டா உள்ள திங்ஸ் எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லு, உடனே வந்துடுறேன். சரி மச்சி, நான் போறேன். ஏய் மெயினா உங்க அத்தை கண்ணில் படாம பாத்துக்கோ. உங்க அத்தை எப்பன்னு பாத்துட்டு இருக்கு. உங்க அத்தை கண்ணில் படாம சீக்கிரமா ஆளுக்கு கிட்ட பேசிட்டு வெளியில வா. சரிடா. சரி சரி, அதான் எல்லாரும் கிளம்பிட்டாங்களே, நம்ம மட்டும் எதுக்கு இங்க நின்னுட்டு? இங்க நின்று என்ன பண்ண போறோம்? வாங்க கிளம்புவோம். என்ன எல்லாரும் வெளியில போயாச்சு, இந்த வெற்றி என்னமோ அந்த பொண்ணு பக்கத்துல நின்னுட்டு இருக்கான். என்ன நடக்குது? ஐயோ, வெற்றி வேற அபிக்கிட்ட பேசாத அம்மா பாத்துட்டு இருக்காங்களே, இப்ப என்ன பண்றது? அது சரி, இந்த வெற்றிக்கு கொஞ்சம் கூட மண்டையில மசாலா இல்லை.
நாங்களாம் இன்னும் கிளம்பலையே. இவன் எதுக்கு இப்ப அவகிட்ட நின்று பேசிட்டு இருக்கான்? அம்மா வேற குறுக்குறுன்னு பார்த்துட்டு இருக்கேன். அம்மாவை டைவர்ட் பண்ணி வெளியில கூட்டிட்டு போய் ஆகணும். நீ மனு ஏதாவது பண்ணடி. அம்மா அம்மா என்னங்கடி அம்மா அம்மான்னு கூப்பிட்டு இருக்கீங்க? நாங்க முக்கியமான விஷயத்த தான் பார்த்துட்டு இருக்கேன். என்னடி வேணும் உங்களுக்கு? அதை பார்க்க கூடாதுன்னு கூப்பிடுறோம். அம்மா வெளியில போலாமா? டைம் ஆகுது. நீங்க பாருங்க, ஒரே காத்தே வரல, ஒரே புழுக்கமா இருக்கு, ஒரு மாதிரி கசகசன்னு இல்ல. வெளியில போலாம் வாமா. ஆமாம்மா. ஐயோப்பா காத்தே வரலம்மா. நம்ம வெளியில போலாமா? எங்களுக்கே காத்து வரலனா உனக்கும் ரொம்ப காத்து வராம ஸ்வெட்டிங்கா இருக்குமே. வெளியில போலாமா? எனக்கும் அப்படிதான் இருக்கு. ஆனா இங்க அதை விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நீங்க போயிட்டே இருங்க, நான் பாத்துட்டு வரேன். அம்மா, நீ போய் இந்த வீட்டுல இவ்வளவு நேரம் நின்னுக்கிறேன். வாமா, நம்ம போய் கார்ல ஏத்தி போட்டு உட்காருவோம். இங்க எதுக்கு நின்னுட்டு வா போவோம். அக்கா சொல்றது கரெக்ட் தாம்மா. என்னாலே இந்த புழுக்கத்தை தாங்க முடியல. உனக்கு இப்பதான் ஒத்துக்காதுலமா. வாமா, நம்ம போய் கார்ல ஏத்தி போட்டு உட்காருவோம். ஆமாண்டி, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், எனக்கு ஒத்துக்காதுதான். ஆனா இங்க ஒரு விஷயம். ஐயோம்மா, ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் இங்க எல்லாம் நடிச்சிட்டு தெரியுறாங்க. இவ்வளவு நேரம் பார்த்தல ஒரே நடிப்பா இருக்க. இன்னும் அதை நின்று பாத்துட்டு இருக்க போறேன். வாமா, கிளம்புற கடைசி நேரம் வரைக்கும் இவங்க நடிச்சிட்டு தான் இருப்பாங்க. இந்த ஆக்டிங் எல்லாம் பாத்துட்டு இருந்தா உனக்கு இன்னும் வெறுப்பாகுமா? இதெல்லாம் நீ பார்க்க கூடாதுமா. நீ மட்டும் பார்த்து அவ்வளவுதான் வத்தி வச்சிருவோமா. என்ன சொன்ன? வத்தியா? அது அது எருமை ஏதோ சொல்லி சமாளேண்டி. ஆமா, இந்த வீட்டுல ஏதோ ஸ்மெல் வர மாதிரி இருக்குமா, அதான் ஊதுவத்தி ஏத்தி வச்சா நல்லா இருக்குன்னு அக்கா சொல்ல வரா. வேற ஒண்ணும் இல்ல. வாமா போவோமா. ஆமாண்டி, அங்க மாடு கிடமா கட்டி விட்டு இருக்காங்களா, அந்த ஸ்மெல் தான் வந்துட்டு இருக்கு. ஆமாமா, இந்த 3 நாள் இந்த இதெல்லாம் தாங்கிட்டு இருந்தோம். என்ன பண்றது? நல்ல வேலை இன்னைக்கு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாத்தியா, நம்மளால இங்க இருக்க முடியல. நம்ம போயிடலாமா? போலாமா? வாமா, இதுக்கு மேல என்னால சமாளிக்க முடியலமா. ஆமாமா, இதுக்கு மேல என்னால சமாளிக்க முடியலமா. போலாமா? என்ன சமாளிக்க முடியல? என்ன என்ன ஏதோ சமாளிக்கிறீங்களா என்ன? ஐயோ அது இல்லம்மா, வீட்டுக்குள்ளார காத்து இல்லாம சமாளிக்க முடியலமா. போலாமா? அழுகையா வருதுமா. சரி சரிடி போலாம். இதுக்கு எதுக்குங்கடி அழுறீங்க? காத்து வரலையா உங்களுக்கு? புழுக்கமா இருக்கா? அது சரி, உங்களை ஏசிலே வச்சு வளர்த்துட்டேனா, அதான் உங்களுக்கு இது ஒத்துக்கல போல இருக்கு. சரி சரி வாங்க வாங்க போலாம். எங்கடி இந்த மனுஷனையே கூட்டிட்டு வரேன். இந்த மனுஷன் விட்டா இந்த வீட்லயே டென்ட் அடிச்சிருவாரு. இந்த மனுஷனையே கூட்டிட்டு வரேன். கூட்டிட்டு வாமா, போயிடலாம். சரிடி வரேன். டேய் வெற்றி, உன்னால நாங்க படுற பாடு முடியலடா. ஐயோ வெற்றி மாமா, நீ நேரம் கட்ட நேரத்துலதான் அபிக்கிட்ட பேசுவியா? அதுவும் அம்மா கண்ணில் படுற மாதிரியா? அம்மா போலாமா? ஏங்க வாங்க போவோம். குழந்தைங்களால இங்க சமாளிக்க முடியல காத்து வராம. வாங்க போவோம். சரி வாங்க போவோம். மாலுமா, அஞ்சலி வாங்க, அப்பா காத்திட்டு போறேன், சீக்கிரம் வாங்க. இருப்பா, அம்மாவை கையோட கூட்டிட்டு போயிடுவோம். அதப்பா நல்லது. அம்மா வாமா போவோம். உள்ளங்கையில் நானே உயிரை ஊற்றி பார்த்தேன். போவதாய் வருகிறாய் 100 முறைதானே. இன்றே விடை கொடு என் துணை கேட்கின்ற வார்த்தையை மௌனத்தில் இடறுகிறார். ஆரோரம் முறையாடித்தான் ஜன்மம் தீரும். உன் மாறோடு சாயம் பார்த்த மயக்கம் போதும். என் மனதோடு சேர்த்து வைத்த வழிகள் தீரும். நீ